பெங்களூருவை சேர்ந்த 57 வயது பெண் ஐடி நிறுவனம் ஒன்றில் மூத்த அதிகாரியாக பணியாற்றி வந்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி கொரியர் நிறுவனத்திலிருந்து பேசுவதாக ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. எதிர்முனையில் பேசியவர் மும்பையின் அந்தேரியிலிருந்து அந்த பெண்ணின் பெயருக்கு வந்துள்ள ஒரு பார்சலில் 4 பாஸ்போர்ட்டுகள், 3 கிரெடிட் கார்டுகள் மற்றும் MDMA உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருப்பதாக கூறியுள்ளார்கள். தான் மும்பைக்கு பயணம் செய்யவில்லை என்று அந்த பெண் கூறிய போதிலும் அவரது அடையாளத்தை சமூக விரோதிகள் தவறாக பயன்படுத்தி இருப்பதாகவும் இந்த விவகாரம் சைபர் கிரைம் வழக்காக மாற்றப்படுவதாகவும் அந்த நபர் கூறியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த பெண் தனது தரப்பு விளக்கத்தை அளிப்பதற்கு முன்பாகவே அந்த தொலைபேசி உரையாடலானது சிபிஐ அதிகாரிகள் என கூறிக்கொண்ட மற்றொரு கும்பலுக்கு மாறியுள்ளது. அப்போது தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தியதற்காக நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள், உங்களுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன என கூறி மோசடி கும்பல் மிரட்டியுள்ளது. உள்ளூர் காவல்துறையை அணுக வேண்டாம் என்றும் அவருடைய அடையாளத்தை தவறாக பயன்படுத்திய குற்றவாளிகள் உங்களது வீட்டை கண்காணித்து வருவதாகவும் எச்சரித்துள்ளார்கள். இதையடுத்து தனது குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என கூறி அந்த கும்பலின் கோரிக்கைக்கு பாதிக்கப்பட்ட பெண் இணங்கத் தொடங்கியுள்ளார். இரை தங்களது வலையில் சிக்கிக் கொண்டதை உணர்ந்த மோசடி கும்பல் 2 ஸ்கைப் ஐடிகளை உருவாக்குமாறு அந்த பெண்ணை அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன் மூலம் மோஹித் ஹண்டா என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் அந்த பெண்ணை வீட்டு காவலில் வைத்திருப்பதாக கூறி கேமரா மூலம் கண்காணிக்க தொடங்கியுள்ளார். 2 நாட்களுக்கு பிறகு பிரதீப் சிங் எனும் நபர் அந்த வேலையை தொடர்ந்திருக்கிறார். அதோடு அந்த பெண்ணை கடுமையாக திட்டி கைது செய்வதாக மிரட்டி குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி வற்புறுத்தியுள்ளார். மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமானால் அனைத்து சொத்து விவரங்களையும் பரிசீலனைக்காக தாக்கல் செய்யும்படி கூறியுள்ளார். செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 22ஆம் தேதி வரை அனைத்து வங்கி தகவல்களையும் அந்த பெண் அவர்களிடம் கூறியுள்ளார். அதில் 90% சொத்துக்களை தாங்கள் சொல்லும் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யும்படியும் விசாரணைக்கு பிறகு திரும்ப கொடுத்து விடுவோம் என்றும் மோசடி கும்பல் கூறியிருக்கிறது. பயத்தில் மிரண்டு போயிருந்த அந்த பெண்ணும் அவர்கள் கூறியதைப் போலவே தனது வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை அவர்கள் சொன்ன வங்கிக் கணக்கிற்கு மாற்றியிருக்கிறார். மோசடி கும்பலின் மிரட்டலுக்கு அந்த பெண் அடிபணிந்ததற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது. அவரது மகனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்ததால் அதை பற்றி அவரிடம் கேட்டு அறிந்து கொண்ட மோசடி கும்பல் அதை வைத்தே அவரை மிரட்டியிருக்கிறது. மகனின் திருமணம் நின்று விடுமோ என அந்த பெண் பயந்திருக்கிறார். இதனால் அவர்கள் கூறியதையெல்லாம் செய்துள்ளார். இந்த சம்பவத்தால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போதும் மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் அவரை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறார்கள். 6 மாதங்களில் 187 வங்கிக் கணக்குகளுக்கு கிட்டத்தட்ட 32 கோடி ரூபாயை அந்த பெண் அனுப்பியிருந்தார். விசாரணை முடிந்த பிறகு பணத்தை திருப்பி தந்து விடுவதாக மோசடி கும்பல் கூறியிருந்ததால் அதை உண்மை என நம்பிய அந்த பெண்ணும் சென்ற மார்ச் மாதம் வரை பணம் திரும்பி வந்துவிடும் என காத்திருந்திருக்கிறார். ஆனால் கடைசி வரை பணம் திரும்பி வரவே இல்லை. அதோடு மோசடி கும்பலை சேர்ந்தவர்களையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகுதான் இந்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சைபர் கிரைம் மோசடி மூலம் பணத்தை இழந்தவர்கள் உடனே புகார் அளித்தால் பணம் அனுப்பப்பட்ட வங்கிக் கணக்கை உடனே ஃப்ரீஸ் செய்து பணத்தை மீட்டுவிட முடியும். ஆனால் இந்த சம்பவத்தில் மிகவும் தாமதமாக புகார் அளிக்கப்பட்டிருப்பதால் பணத்தை மீட்பது மிகவும் சவாலான காரியம் என்று சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவத்தில் மோசடி செய்யப்பட்ட தொகை அதிகமாக இருப்பதால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.